தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாய் செய்யாமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் எம்முடைய பாவங்களை எம்மை விட்டு விலக்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக எங்கள் கிரியைகளை எல்லாம் நடத்தி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனத்திற்கு பலனையும் சத்துவத்தையும் அளிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனத்திற்காய் ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமது மந்தையை விசாரிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை உள்ள உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமுள்ள உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேதுரு மரங்களை முறிக்கும் உம் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்தை அதிர பண்ணும் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெண்மான்களை ஈனும்படி செய்யும் சத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கும் உமது வலது கரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கும் உமது புயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கும் உம் கண்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முக பிரகாசத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் பிரகாசம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.